Hi friends, welcome. Vanakkam. This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss இல்லாமல் ட்ரேடே போடாதீங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்லாம் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிலர் வந்து என்ன, அதாவது புதுசாக வரவங்க நம்ம சேனலுக்கு மேபி நீங்கள் பார்த்துட்டு இருக்கோம் புதுசாக இருக்கலாம். அவங்களுக்கு என்னென்னா இந்த ஃபஸ்ட்டு 2 minutes நான் பேசுகிறது வந்து அவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தெரியும். ஃபஸ்ட்டு இந்த 2 minutes சொல்ல வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு எதோ பேசிகிட்டு இருக்காங்க இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் அவங்க நம்ம சேனல் வந்து ஒரு ரெகுலராக ஒரு 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து பார்த்துட்டாங்கன்னா அந்த 2 நிமிஷம் அவங்களுக்கு எவ்வளோ வேல்யூபலாக இருக்குது அப்படின்றது தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அந்த 2 minutes கொஞ்சம் டைம் கொடுங்க. அதாவது இன்றைக்கி தேதி வரலும் சரி, இண்டிகேட்டர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த இண்டிகேட்டரை வச்சு நான் ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கேன், நான் அதில் தான் நான் வந்து மேலே வந்தேன் அப்படின்றவங்கள உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது இந்த 5 பேர் 100க்கு 5 பேர்னு சொல்ல இது இவங்கள மட்டும் விரல் காட்டி சொல்கிறாங்க. அதாவது அவங்க 5 பேர் யாருன்னா மீடியாவில் வந்தவங்க, பெரிய பெரிய ஆளாக இருக்கலாம். நான் யாரையும் பேர் குறிப்பிட்டு பேர் சொல்ல விரும்பல. மீடியாவில் வந்துட்டு ப்ராஃபிட் ஸ்க்ரீன் காமிச்சிட்டு நான் இவ்வளோ சம்பாரிச்சேன், அவ்வளோ சம்பாரிச்சேன், நான் இதை யூஸ் பண்ணி சம்பாரிச்சேன், அதை யூஸ் பண்ணி சம்பாரிச்சேன், இது போட்டுட்ருக்காங்க. ரைட், ஓகே. மிச்சம் 95 பேர் வந்து யார்? இவங்க லாஸ் சைடு தான் போய்ட்டுருக்காங்க. இவங்க ஏன் இவங்க 95 பேரில் பெரிய பெரிய பணக்காரெலாம் யாரும் இல்லைங்களா? இவங்களால் நினச்சா இண்டிகேட்டர் எதுவும் வாங்க முடியாதுங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இண்டிகேட்டர் சொல்கிறேன், நான் சொல்லாமல் ஒன்று போடுறது. ஏன்னா தம்ப்நெயில் இண்டிகேட்டர்னு போட்டுட்டு சும்மா இதை அட்வைஸ் பண்ணி அமுச்சிட்டா வந்து ஒரு சிலருக்கு வந்து போர் அடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து ஓகே ரியாலிட்டி பற்றி பேசுனாங்கன்னு சொல்லுவாங்க. எனக்கு தேவை மொத்தம் மேக்ஸிமம் லைக்ஸ், அதிகமாக லைக்ஸ் எவ்வளோ பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நான் சொன்னீங்க 95% பீப்புள்ஸ் லாஸ் பண்ணுறாங்க. ஏன் இவங்கக்கிட்ட பணம் இல்லைங்களா? இதில் எத்தனை பேர் வந்து பணம் இருக்கும் இவங்கக்கிட்ட? அதாவது ஒரு இண்டிகேட்டர் காசு கொடுத்து ஒரு மேபி ஒரு இண்டிகேட்டர் வேலை வந்து 1 கோடி ரூபாய் வச்சுங்களேன், 1 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு இண்டிகேட்டர் வாங்கினாங்கன்னா அந்த இண்டிகேட்டர் வந்து நல்லா சூப்பராக வேலை செய்யுது. அதாவது அது அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை, ப்ராஃபிட் பாட்டு வந்துட்டு போயிட்டே இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 1 கோடி ரூபாய் கொடுத்து விற்கிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த 1 கோடி ரூபாயை பே பண்ணி வாங்குறதுக்கு இந்த 95%ல் இருக்க மாட்டாங்களா ஆளுங்க? நான் 1 கோடி எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு, மேபி 1 lakh இருக்கட்டும், இல்லை அவ்வளோ. ஏன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 50,000 rupeesக்கு ஒரு இண்டிகேட்டர் செல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ண முடியுங்களா? இண்டிகேட்டர் மட்டும் உங்களை கரையேற்றி விடாது. இண்டிகேட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வயசானவங்க இருக்காங்க, அவங்களுக்கு கைத்தறி அதை ஊனிட்டு போகிறாங்க இல்லைங்களா, ஒரு 50 60 70 வயசு ஆகிடுச்சு, நடக்க முடியல அவங்களால, ஸோ சப்போர்ட்டிங்காக தாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க கால் வச்சு தான் நடந்துட்டு போனோம், அவங்க கால் வச்சு நடந்துட்டு போனோம். இண்டிகேட்டர் நான் ஒரு ஊருக்கு போயிருக்கேன் சார், தம்பி இந்த ஊருக்கு இந்த வழி எங்கப்பா போகுதுன்னு சொல்லி யாருக்கிட்ட கேட்குறீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, நேராக போய் லெஃப்ட்டில் போயிட்டு போங்க, அந்த ஊருக்கு போகணும்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்களேன். லெஃப்ட்லேயும் போர்டும் போட்டிருக்காங்க, இந்த ஊருக்கு போர்டும் போட்டிருக்காங்க, அந்த ஊருக்கு நேராக போகிறீங்க, அப்படி நேராக போயிடுதுங்களா அந்த ஊருக்கு? அந்த ஊரில் எத்தனை யூட்டர்ன் இருக்கும் உங்களுக்கு? ஓகே, இண்டிகேட்டர்ன்றத அப்படி தான் யூஸ் பண்ணமே தவிர நீங்கள் அப்படியே பிளைண்டாக வந்து கண்ணை மூடிட்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட், நான் உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் டாப்பிக்கு போய்டும். உங்களுக்கு நான் வீடியோ எண்டிங்கில் ஒரு சில விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு பேஷன்ஸ் இருந்ததுன்னா பொறுமையாக லாஸ்ட் வரலும் கேளுங்க, இல்லை இண்டிகேட்டர் மட்டும் பார்த்துட்டுனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இண்டிகேட்டர் என்ன அப்படின்னா, இது வந்து ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம். இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தான் இண்டிகேட்டர். இது அதாவது ட்ரெண்ட் லைன் இண்டிகேட்டர். இது ட்ரெண்ட் லைன் போட தெரியல எனக்கு, வந்து இந்த ட்ரெண்ட் லைன் இப்படி ட்ராப் பண்ண தெரியல சார் எனக்கு, அதேமாதிரி இந்த மேலேருந்து கீழே இந்த மாதிரி ட்ராப் பண்ண தெரியல, இது மாதிரி ட்ராப் பண்ணது எங்கே பிரேக் அவுட் எங்கே பிரேக் டவுன் ஆகும் தெரியல அப்படின்னு உங்களுக்காக இது. இப்போ இங்கே கூட சேல் சைடு ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு, இங்கே சேல் சைடு போயிட்டுருக்கு. எது வரலாம் போகும் தெரியாது, மேபி 1:1 வந்து டார்கெட்டிங் புக் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இங்கே சேல் சைடு சிக்னல் கொடுத்துருக்கு, 1:1 இங்கே டார்கெட்டிங் புக் பண்ணியிருக்கலாம். இங்கே பை சைடு சிக்னல் கொடுத்துருக்கு, இங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கலாம், அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே ஹிட் ஆகிருக்கலாம். மேபி இங்கே பை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்டாப் லாஸ் இங்கே ஹிட் ஆகிருக்கலாம். இது வந்து இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் என்ன இண்டிகேட்டர் சார் நீங்கள் அப்படின்னு கேட்கலாம். சரி வாங்க நம்ம இண்டிகேட்டர் ஃபஸ்ட்டு பார்த்துலாம், அதுக்கப்புறம் ஒன்று போகலாம். நெக்ஸ்ட் ட்ரெண்ட் லைன்
with breaks lux. Trend lines with breaks lux. இது அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே நம்பர் ஒரே நம்பர் இருக்காது. இங்கே 8477 இருக்குங்களா, இது கிட்டத்தட்ட நம்ம இது 3வது வீடியோ நினைக்கிறது போட்டுருக்குது. ஏன்னா நிறைய பேர் இப்போ ரீச் ஆகிறதுனால திருச்சி அகைன் இன்னொரு வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இது அப்போ நம்ம போட சொல்ல 54 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 65 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 7 இருந்துச்சு, இப்போ 85 இருக்காது. இப்போ அந்த அந்தளவுக்கு ப்ராப்ளம் ஆக என்னன்னா இது குவான்டிட்டி அதிகமாகிட்டே இருக்கும். இன்னும் நெக்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பண்ண சொல்ல எடுத்து பார்த்தீங்கன்னா 9க்கு மேலே வந்துருக்கும், அதாவது 9000 மேலே வந்துருக்கும். ஓகே, பார்த்துட்டிங்களா இந்த இண்டிகேட்டர்? இதுதான் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. வேறு எந்த உங்களுக்கு சிம்பிளான விஷயம் தான் அது. ஓகே, இதில் என்ன மாடிஃபிகேஷன் என்ன பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் இதில் நம்ம ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணணும். நம்ம புதுசாக ஒரு டைம் எடுத்து போட்டு காமிச்சிடும் உங்களுக்கு. ட்ரெண்ட் லைன் வித் பிரேக்ஸ் லக்ஸ். ஓகே, இது இப்படி ஆயிடுச்சு. இதில் செட்டிங்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இங்கே போங்க, செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறம் இந்த இடத்துல 14 இருக்குதுங்களா, இதை வந்து 24 அப்படின்னு பண்ணுங்கள். இது வந்து 1 இருக்குல்ல, 1.6 அப்படின்னு சேஞ்ச் பண்ணிங்க. இங்கே ஏடிஆர் வந்து அப்படியே இருக்கட்டும், அதில் ஒன்றும் சேஞ்சஸ் எதுவும் பண்ண தேவையில்ல. ஓகேங்களா, இது 3 சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஒன்லி கன்ஃபார்ம்டு பிரேக் அவுட்ஸ், அதாவது நிறைய பிரேக் அவுட்ஸ் வரும், அதில் ஓரளவுக்கு கொஞ்சம் கன்ஃபார்மாக இருக்கிற பிரேக் அவுட் மட்டும் சொன்னால் போதும் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரேக் டவுன் பிரேக் அவுட்லாம் போயிடும். ஓகே, ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ரெடிக்ஷன் பண்ணுற பிரேக் டவுனை பிரேக் அவுட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற பிரேக் அவுட்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 கன்ஃபார்ம் பிரேக் டவுன் இருக்குது. ஸோ 3 கன்ஃபார்ம் பிரேக் டவுனும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டு கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து இது கொடுத்துருக்கு, ஆனால் ஃபெயில் ஆகிடுச்சு, எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இங்கே தான் வரது மேட்ரு. அதாவது இங்கே பை கொடுத்தீங்கன்னா இது இங்கே பை போயிட்டு மேலே போயிட்டு கீழே வந்துட்டுல, இது எஸ்எல் கட் ஆகிடுச்சிங்களா, இதை தான் மனமாற உங்கள் மனசுக்கு எந்த ஒரு வருத்தம் இல்லாமல் லாஸை கட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணணும். ஐயோ எனக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, எனக்கு லாஸ் ஆகக்கூடாது. இப்போ உங்கள் சிக்னல் கொடுக்குது அப்படின்னு வச்சிங்களேன், மேலே போயிட்டு ப்ராஃபிட் வந்துச்சுன்னா புக் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு ஆப்போசிட்டாக கேட்ட நீங்கள் எங்கே எடுத்தீங்களோ அதனுடைய லோ எங்கே இருக்கோ அந்த லோ ஸ்டாப் லாஸ் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே சேல் கொடுத்துச்சிங்களா, இந்த ஹையை நீங்கள் எஸ்எல் போட்டுக்குங்க. எப்படி எங்கே நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்களோ சிக்னல் கொடுத்துச்சு ரைட் ஓகே, க்ளோசிங்கும் கொடுத்துச்சு ஓகே, என்ட்ரி எடுக்கிறீங்க அதனுடைய ஹையஸ்ட் ஸ்டாப் லாஸாக போட்டுக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இண்டிகேட்டர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் நான். ஆக்சுவலாக வந்து இண்டிகேட்டர் மட்டும் அது மேலே ஃபுல்லாக ஃபோர்ஸ் லோடு அது மேலே கொடுக்காதீங்க. உங்களுடைய சைக்காலஜி இல்லாமல் எந்த இண்டிகேட்டரும் ஒர்க் ஆக போகிறதில்ல. ஃபஸ்ட்டு அது நல்லா ஸ்ட்ராங்காக புரிஞ்சுங்க. சைக்காலஜின்னு சொல்கிறீங்களே என்ன சார் அது அப்படின்னு கேட்கலாம். சைக்காலஜின்னு சொல்கிறது என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் எடுப்பேன் அப்படின்னா அந்த ஒரு ஒன் ட்ரேடுக்கு மேலே என்ன தான் தலைகீழானா எடுக்கக்கூடாது. ஆனால் என்ன யாரால் எடுக்காமல் இருக்கிறாங்களா? நிறைய பேர் அப்படி ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. இன்னொரு ட்ரேட் பண்ணி பார்த்துடலாம், அதுவும் குறிப்பாக லாஸ் ஆக சொல்ல பார்க்கணும், இன்னொரு ட்ரேட் பண்ணி பார்த்துடலாம். ரெண்டாவது என்ன, ஸ்டாப் லாஸ். ஆக்சுவலாக முதல்ல ஸ்டாப் லாஸ் போடணும். நான் பாயிண்ட் தெரியாத எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டாப் லாஸ் தான். இன்றைக்கும் நிறைய பேர் வந்து ஸ்டாப் லாஸ் போடாமல் தான் பண்ணுறாங்க. இன்றைக்கி தேதி வரலும் புதுசாக வந்தவங்க, அதாவது நம்ம சேனல் பார்க்காம இருக்கிறவங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஸ்டாப் லாஸ் போடாமல் தான் ட்ரேடிங் பண்ணுறாங்க. அது எவ்வளோ பெரிய ஆபத்தான விஷயம் தெரியுங்களா? இதெல்லாம் வந்து சைக்காலஜி சம்மந்தப்பட்டு நான் சொல்கிறது என்னன்னா, இதெல்லாம் சைக்காலஜி சம்மந்தப்பட்டது. கண்ட இடத்துல ட்ரேட் எடுக்கிறது, லாஜிக்கே இல்லாமல் ட்ரேட் எடுக்கிறது, அதுக்கப்புறம் எமோஷனல் ட்ரேடு. ஒரு ப்ரைஸ் நல்லா ஒரு மார்க்கெட் பூம் மேலே போயிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அங்கே போய்ட்டு பை எடுத்து ஆஹா நல்ல மார்க்கெட் பை எடுத்துலான்றது, அப்புறம் பயந்துட்டு அங்கேயே சின்னதாக ப்ராஃபிட் புக் பண்ணுறது, அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுச்சு, லாஸ் ஆகிடுச்சுன்னா திரும்ப ட்ரேட் பண்ணுறது, என்ன பண்ணுறது தெரியாமல் மாட்டின்னு முழிக்கிறது. அதாவது லாஜிக் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது. மார்க்கெட் மேலே போய்ட்டோன்னே மேலே போயிடுச்சு பின்னாடியே ஓடுறது, அது மார்க்கெட் கீழே வந்துச்சா பின்னாடியே போய் கீழே வருது. இதெல்லாம் வந்து எமோஷனல் ட்ரேட்லாம் கூட சைக்காலஜி சம்மந்தப்பட்டது தான். சைக்காலஜி ஸ்ட்ராங் பண்ணிக்க தயவு செஞ்சு சொல்கிறேன். இண்டிகேட்டர் மேலே ஃபோக்கஸ் கொடுக்காதீங்க. இண்டிகேட்டர் எடுத்துங்க, நான் வேணாம் சொல்லி எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். பிகினர் அட்லீஸ்ட் நீங்கள் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணீங்களா, ரைட் ஓகே, இண்டிகேட்டர் மட்டும் ஃபோக்கஸ் கொடுங்க. இதுக்கு என்ட்ரி எடுத்தீங்களா, இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுங்க. இதுக்கு என்ட்ரி எடுத்தீங்களா, இதுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் போடுங்க. என்ட்ரி ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி இங்கே பை எடுத்தீங்களா, என்ட்ரி கீழே ஸ்டாப் லாஸ். மொத்தம் ட்ரேட் பண்ணி பாருங்கள். 10 ட்ரேடுக்கு எத்தனை வருது, சக்ஸஸ் 7 வருதா, ஓகே குட், தப்பு ஒன்றும் கிடையாது. 3 ஃபெயில் ஆயிடுச்சா, இது காமன், இது நார்மல். எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ்க்கு அது கண்டிப்பாக உண்டு.
ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் வந்து ஒரு சில விஷயம் வந்து ஷேர் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? அதாவது நீங்கள் என்னுடைய ப்ரைஸ்-ஆக்ஷன் சார்ட் ரீடிங் கற்றுக்கணும் அப்படின்னு ஃபுல்லாக உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இந்த டிஸ்கிரிப்ஷனில் வெபினார் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க பாருங்கள். 45 days கிளாஸ் இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸாக வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. 1 சரி சார், எங்களுக்கு கற்றுக்கணும்லாம் ஆர்வம் இல்லை, எங்களுக்கு ஓரளவுக்கு நாலேஜெலாம் இருக்குது, எங்களுக்கு அதெல்லாம் போதும் எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, அதாவது லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். இது ரன்னிங் மார்க்கெட்டு, பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸுங்க, ஒரு சில ஸ்டாக்ஸுங்க, அந்த மாதிரி என்னோடய வியூஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. இதில் நாங்கள் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்குது. நாங்கள் எப்படி சார் ஜாயின் பண்ண முடியும் அதில் வந்து அப்படின்னா, வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். அது வந்து அவங்களுக்கு லைஃப் டைம் சப்போர்ட்டிங் கொடுக்கணும் இல்லையா? அதனால வந்து டெலிகிராம் சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ரைட்டு. உங்களுக்கு ஆல்ரெடி நாலேஜ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க இல்லைங்களா? அதனால் ஒருவேளை உங்கள்கிட்ட டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடிஞ்சால் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் வரலாம். இல்லைனா வெபினார் அட்டன் பண்ணி தான் வரணும். 2 வழி விட்டால் வேறு வழியே கிடையாது. நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ண முடியாது. ஓகேங்களா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது இன்ட்ரடே ட்ரேடிங்க்கு அப்படின்றத வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அந்த வெபினாரும் அவங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும். ஃப்ரீ வெபினார். யாரெல்லாம் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரெண்டுமே அந்த வெபினாரும் கிடைக்கும். ப்ளஸ் லைஃப் டைம் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு எஜுகேஷன் வந்து ஈஸியாக அவங்களால கண்டினியூஷன் பண்ண முடியும். அதாவது அவங்களுக்கு கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தாராளமாக உள்ளே வரலாம். இந்த டிஸ்கிரிப்ஷனில் 5 கொடுத்துருக்கேன் பாருங்கள். 5 உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ பாருங்கள். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் 5 கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அந்த லிங்க் மூலிமா கிளிக் பண்ணி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓகே வந்துடலாம். இல்லை சார், இந்த சும்மா டிமெட் அக்கௌண்ட்லாம் ஓப்பன் பண்ண வேணாம், நான் ரியலாக உண்மையிலே கற்றுக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வெபினார் அட்டன் பண்ணி கற்றுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், மாதிரி எங்கேயாச்சும் நான் வந்து எங்கிட்ட தான் கற்றுக்கணும்னு சொல்ல வரல. எங்கேயாச்சும் கற்றுக்குங்க. இருக்கிற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கரைச்சி தந்தீங்க. மேபி உங்ககிட்ட ஒரு எல்லாம் போய்ட்டு ஒரு 50,000 கையில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த 50,000 வச்சு ட்ரை பண்ணலாம். அந்த 50,000 கூட வாஷ் அவுட் ஆகிடும். அட்லீஸ்ட் அந்த 50,000 கொடுத்து கற்றுக்கலாம். மேபி 50,000 ஃபுல்லாக ஃபீஸ் கொடுத்து கற்றுக்கினாரு. 5 பேர்கிட்ட கற்றுங்க, 10 பேர் கற்றுங்க. நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவங்க நாலேஜ் கெயின் பண்ணிகிட்டே வாங்க. இது என்னுடைய ரிக்வஸ்ட். அப்புறம் உங்களுடைய விருப்பம் ஃப்ரெண்ட். நான் வந்து ஃபோர்ஸ்லாம் ஒன்றும் பண்ணல. எங்கேயாச்சும் கற்றுக்கிட்டு பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் நான். அவ்வளோதான். ஓகே. பை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.